ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 11, ஓவி 123. ஆனால் கடினமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது ஒரு கிராமவாசி கூட கிராம தேவதை உதவ வந்ததில்லை. நெருக்கடியான காலங்களில் ஸ்ரீ சாய் உதவிக்கு வருவார். விளக்கம். ஷாமா, அதாவது மாதவராவ் ஹாஜியிடம் சொன்னவுடன், ஹாஜி, சாலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நான் போகின்றேன். பாபாவின் அருகிலே உட்கார விட வேண்டும். ஹாஜியினுடைய முடிவை மாதவராவ் பாபாவிடம் சொன்னவுடன், பாபா, ஏய் ஷாமா, இன்னொரு முறை யோசியுங்கள். ஒவ்வொரு முறையும் பாபாவுக்கு 4 மடங்கு 40,000 ரூபாய் கொடுப்பீர்களா? ஹாஜியிடம் செய்தியை மாதவராவ் சொன்னவுடன், 40 லட்சம் கூட கொடுக்க தயார். ஆயிரங்களின் கதை என்ன? அதை கேட்ட பாபா, ஷாமா, யோசி, இன்று நான் மசூதியிலே ஒரு மானை கொள்ள எண்ணுகின்றேன். உனக்கு மானினுடைய இறைச்சி வேண்டுமா, அல்லது மானினுடைய ஒரு பகுதியினுடைய சதை எலும்புகள் வேண்டுமா, அல்லது மானினுடைய தாகத்தை தீர்க்க வேண்டுமா? அதை சாப்பிடு. முதியவரிடம் போய் கேளுங்கள், அவருக்கு உண்மையிலே என்ன வேண்டும்? இதை கேட்ட ஹாஜி, உடனே எனக்கு எதுவும் வேண்டாம், உங்கள் மண் பாலையில் உள்ள ஒரு ரொட்டி துண்டை எனக்கு கொடுக்க விரும்பினால் நான் உங்களுக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்றார். அந்த செய்தியை கேட்ட பாபா மிகவும் வருத்தமடைந்தார். அவரே ஒரு மண் பானையையும் கோலம்பழம் ரொட்டி வைக்க ஒரு தண்ணீர் குடத்தையும் எடுத்து வாசலிலே வைத்துவிட்டு கையில் இருந்த சாவியுடன் ஹாஜியிடம் சென்று 2 கைகளால் தனது கஃனியை தூக்கி அவரிடம் கூறினார், அரே, என் முன்னே தந்திரமா ஆடுகின்றாய்? முதுமையின் டோராவை காட்டுகின்றாயா? நீ என்னை பற்றி என்ன நினைக்கின்றாய்? நீ குரானிலே என்ன படிக்கின்றாய்? ஆனால் உனக்கு என்னை அடையாளம் தெரியவில்லை. இப்படி அவமானப்படுத்திய பாபா அவரை அவமானப்படுத்தி விட்டு திரும்பி சென்றார். அவர் மிகவும் மீண்டும் வருத்தப்பட்டார். பாபா மசூதியினுடைய முற்றத்திலே நுழையும் போது சில தோட்டக்காரர்கள் மாம்பழம் விற்பதை கண்டார். அந்த மாம்பழங்களை வாங்கி யாத்திரைக்கு அனுப்பி வைத்தார். பாபா திரும்பி சென்று ஹாஜியினுடைய அருகிலே சென்று பாக்கெட்டிலிருந்து 55 ரூபாயை அவருடைய கையிலே வைத்தார். இங்கிருந்துதான் இவர்களின் அன்பு மலர்ந்தது. பாபா ஹாஜியை இரவு உணவிற்கு அழைத்தார். இருவரும் அனைத்தையும் மறந்தனர். ஹாஜி சத்குருவும் சமரசமானார். பின்னர் பாபா அவரை அவ்வப்போது சந்தித்த போது அவர் பணம் கொடுத்தார். குறிப்பு: புனிதர்கள் மற்றும் நல்ல மனிதர்களின் அங்கீகாரத்திற்கு புனித யாத்திரை வழிவகுக்காது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்.